ஏண்டா அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு கோவம் கூட கெட்ட கோவம் தான் வருமோ? ஏன் நல்ல கோவம் வராது? இப்படிலாம் பேசினா அப்புறம் என்ன மனுஷனா பேச முடியும்? அவளை பத்தி பேசல உனக்கு ஏண்டா இவ்வளவு கோவம் வருது? அவளை திட்டாம இரு, நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். அவ பெரிய இவா, அவளை இவ்வளவு தூரம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறிய. என்னமோ பொம்பளையில ஒருத்திய கிளியோ பற்றோம் அவளா, அந்த மாதிரி இவ திவ்யா பற்றா பாரு. அவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறதுனால தான் அவ உன்னைய வாழவும் விட மாட்டேங்கிறா, சாவும் விட மாட்டேங்கிறா. ஏக்கா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நாங்க மத்தியானம் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். எதுக்கு தேவையில்லாம இப்படி கோவம்? நான் பேசுறேன். நான் வீட்டுக்கு போனா கடைக்கு போலான்னு பாத்தியா? இல்ல கேட்க வேண்டியிருக்கு. ஏடா கேட்டதுனா அவங்கிட்ட ஏடா கோவப்படுற? அவ இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? நீ தான் அடங்க மாட்டியே, ஆப்ப தேடி போய் உட்காருவியே. சரி என்ன ஆச்சு? அன்னைக்கு பவ்யமா போய் ஏம்மா என் பிள்ளையோட வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு, இல்ல என் பிள்ளைக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரவா அப்படின்னு கேட்டதுக்கு எத்தனை பத்திரத்தை வேணாலும் கொண்டு வாங்க, அதுல கையெழுத்து போட்டுத்தாரே, உங்க பையனுக்கு எத்தனை பொண்ணை வேணாலும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாலே இல்லையா? இப்ப பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முன்ன பின்ன எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரத்தை கொண்டு போய் நீட்டினேனா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி பத்திரத்தை வேற கிழிச்சு போட்டுட்டா. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. நான் என் வயிற்றுச்சல சொல்லிட்டு இருக்கேன், ஏல சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஏக்கா எதுக்குக்கா பத்திரத்தை கிழிச்சு போட்டா? அவங்க மனச மாத்திக்கிட்டாவலாம், இனிமே பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட மாட்டாவலாம். கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரட்டும், அப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கங்க. உங்க பையனுக்கு அப்புறமா பொண்ணு பாருங்க, இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு சவால் விடுறா. என்னக்கா சொல்ற நீ? பத்திரம் பூரா கையெழுத்து போட்டு தருவான்னு பார்த்தா பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு போட்டான்னு சொல்ற. என்ன காரணத்துக்காக கிழிச்சா? எதுக்கு கிழிச்சா? மாமா டேய் சும்மாறா. ஏக்கா இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? திவ்யா நம்ம அரிசி மண்டிக்கு வந்து மாப்பிள்ளை கூட தனியா பேசணும் அப்படியே கொக்கி போட்டு இழுத்தா. நான் விட்டுருவனா நானு? கண்ணா பின்னான்னு பேசி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டல. என்ன இன்னைக்கு தானே நீ என் கூட பிறந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இன்னும் அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கயே, என் தம்பி ரொம்ப நல்லவனே இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னக்கா அது? சந்தடி சாக்கல என்ன ஜெயிலுக்குள்ள தள்ள பாக்குறிய? குடும்பத்துக்காக தியாகம் பண்றதுல ஒண்ணு தப்பு இல்ல தம்பி. தியாகம் பண்றது தப்பு இல்ல, ஆனா நான் உனக்கு தம்பியா பிறந்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அம்மா திரும்பவும் சொல்லு. திவ்யா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுச்சு. அந்த சண்டாளி அப்படிதான் சொல்லி தொலைச்சா. மாமா வெற்றி வெற்றி வெற்றி. திவ்யா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிருக்கு. ராசா என்னைய கடுப்பேத்தாத. ஏற்கனவே நாங்க சாமி ஆடிட்டு தான் வந்திருக்கேன். சேலஞ்ச் பண்ணிருக்கேன்டா. அந்த ஜெகஜோதிய மருமவளை இங்க கூட்டிட்டு வரத்தா போறேன். நீ அவளோட குடும்பம் நடத்தத்தா போறேன். எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுக்க போறியே. டைவர்ஸ்லாம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏங்க அவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு தலைய சொரிஞ்சிட்டு இருக்கியா? ஏய் சுந்தரி, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் வருவான்டே. ஏற்கனவே அதை பத்தி பேசியாச்சுல்ல. அவனுக்கு குடும்பம் மானம் கௌரவம் எதிர்காலத்தை பத்தி அக்கறை இருக்குடி. அந்த கடமை உணர்ச்சி அவனுக்கு இருக்கு. அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணுவோம். அவன் நிச்சயம் வருவான். நீ சும்மா உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத. வேலையை பாரு. அப்பா இந்த பாரு ராசா, நான் கடைசியா சொல்லிட்டேன். அந்த ஜெகஜோதிய நாம நிச்சயம் பண்றதுக்கு நீ நிச்சயமா வார. மாப்பிள்ள என்னடா கண்ணு கலங்குற? திவ்யாவை நினைச்சேன் மாமா. ஓஹோ, அவ எப்படியும் உன்னை நம்ப வச்சு கடைசி நேரத்துல கழுத்தறுத்து உன்னை பைத்தியக்காரனாக போறா. அப்ப அழ வேண்டியத இப்பவே அழுது பிராக்டிஸ் பண்ணிக்கிறியாக்கும். அவ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி திவ்யா அம்மா மூலியமா எனக்கு தூது விட்டுருக்கா மாமா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன? திவ்யா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரா. என்ன பார்க்க அரிசி மண்டிக்கு வந்திருந்தா, இப்ப பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு கிழிச்சு போட்டிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன மாமா அர்த்தம்? தெரியலையாடா மாமா. எங்க வசந்த காலம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மாமா. டேய் இங்க மொட்டை வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. கண்டபடி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவ ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கா, அதான் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். பாசிட்டிவ் திங்க் மாமா, பாசிட்டிவ் திங்கிங். என் திவ்யா மனசு மாறிட்டா மாமா. பாறை மாதிரி அப்படியே இறுக்கி போன மனசு இப்ப சிறகு மாதிரி அப்படியே லேசா பறக்கிற மாதிரி இருக்கு மாமா.
திவ்யா என்ன சொல்றதுக்காக கடைக்கு தேடி வந்தானே புரிஞ்சுக்காம அமிச்சிட்டேன் மாமா. உன் பேச்சை கேட்ட அவளை முட்டாள்தனமா திட்டி அமிச்சிட்டேன். பாவம், அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளோ. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா மாப்பிள்ள, அதெல்லாம் கற்பனை. மாமா, வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரியது. இது உனக்கெல்லாம் புரியாது. என்ன மாதிரி மனைவியை காதலிக்கிறவங்களுக்கு தான் பிரிவு, வேதனை, கண்ணீர் இதெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். அவ எனக்கு திரும்ப கிடைப்பான்ற நம்பிக்கை எனக்கு மறுபடியும் வந்துருச்சு மாமா. ஆனா என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு வந்தால நான் காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன் மாமா. அதான் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு மனசு சரியில்லை மாமா. நீ வீட்டுல இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. ஏல தம்பி, என் மவன் என்ன சொல்லிட்டு போறான்? ஆல் இஸ் வெல் அப்படின்னா பாசிட்டிவா திங்க் பண்ண சொல்றாங்க. அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டா நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க. என் பிள்ளை என்ன சொன்னான்னு சொல்லுடா. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஏல உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா? என் பிள்ளை என்ன சொல்லிட்டு போறான்னு சொல்லுனா வேற என்னத்தையும் உளறிட்டு இருக்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஏல கடைசி வரைக்கும் என் பிள்ளை என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டா நீ சொல்லவே இல்ல. என் பிள்ளை என்னல சொல்லிட்டு போனா? பாய மூடிட்டு போய் வேலைய பாருங்க சமையல் கட்டல. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரவல அவன சோறு போடுறானு பாரு. மூஞ்ச பாரு மூஞ்ச. என் பிள்ளை என்ன சொன்னான்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்குது. அப்புறம் என்ன உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதா? வேலையெல்லாம் முடிஞ்சது, வீட்டுக்கு போங்க சார். என்ன பரணி, மாமியார் வீட்டுல சரியான விருந்தோ? பார்த்தாலே தெரியல, செமையா கவனிச்சு அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஆமா, ஏதோ திருட்டு கேஸ்னு சொன்னாங்க. நீங்க எப்ப திருட ஆரம்பிச்சீங்க? ஈபி ஆபீஸ்ல குடுக்குற சம்பளம் பத்தலன்னு வட்டிக்கு விட்டு கொள்ளை அடிச்சு சம்பாதிச்சுவே இவன். அதுலயும் பத்தல போல இருக்கு, திருட ஆரம்பிச்சுட்டான். அது ஸ்கூல் வாசல்ல கஞ்சா வித்த கேஸ் தனியா இருக்குல்ல, அது வேறயா? நல்லா சிரிங்க பரணி. எத்தனை பேர் பிரச்சனை பார்த்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்குன்னா வலிக்குதா? அட பாவிகளா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப வீராப்பா என் மேல ஒரு துரும்பு பட்டாலும் அகில இந்திய அளவுல ஈபி ஆபீஸ்ல இருந்து கலவரம் வெடிக்கும் அப்படின்னு ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்னடானாக்கா நான் அடிபட்டு வந்ததை பார்த்து சிரிக்கிறீங்க. என்னது, அகில இந்த அளவுக்கு போராட்டம் வெடிக்குன்னு சொல்லிட்டு வந்தியா? நீ சொன்னதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நீ எங்க இருந்தாலும் பஸ் ஏறி தேடி வந்து உதைப்போம். பிரேக் டைம் முடிஞ்சு யாரும் சீட்ல காணும் பார்த்தா இங்க உட்காந்து அரட்டை அடிச்சிட்டீங்களா? போக சீட்டுக்கு. சார் சார் என்ன பாருங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். எல்லாரும் கை குட்டி சிரிக்கிறாங்க சார். ஏமா, அடுத்த அடிபட்டு வந்தா எப்படி கை குட்டி சிரிப்பீங்க? சீட்டுக்கு போங்கம்மா. ஆளுங்களை பாரு, போங்க போய் வேலையை பாருங்க. சார் நீங்களுமா சார்? சாரியா, உன்னை போலீஸ்காரங்க எப்படிலாம் அடிச்சிருப்பாங்க, கும்மாங்குத்து குத்தி இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி 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 சரி, சாரி. நான் சொன்ன உடனே கவிதா ஒன்று விட்டாங்களா? சார் பர்மனண்டா வரல சார், டெம்பரரியா விட்டுருக்காங்க. ஈவினிங் சகோதரி உங்களை பார்க் பக்கம் வந்து உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க சார். சகோதரியா? எனக்கு சகோதரி சார். ஓ, அங்க வந்து உங்களை கார்ல பிக்கப் பண்ணிடுறாங்களா சார். யோ, ஏன் இப்படி கத்துற? மெதுவா பேசியா? சார் மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்களும் கவிதா மேடமும் ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கசமுசா நேரத்துல என்ன பத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் தூக்கலா சொல்லுங்க சார். கசமுசா நேரத்துலயா? அப்படின்னா அது ஒரு அஜால் குஜால் நேரம் சார். அஜால் குஜால்னா? அதான் சார், பீச்சாங்கர சைடு ஃபிகர் மேல ரைடு, அந்த மாதிரி ஒரு நேரம் தான் சார். என்னையா சொல்ற? ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது சார். அதாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நெருக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல என்ன பத்தி தயவு பண்ணி கொஞ்சம் தூக்கலா சொல்லுங்க சார். யோ, எனக்கு அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. நாங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது இல்லாம உன்னை பத்தி தூக்கலா எடுத்து சொல்ல என்னையா இருக்கு? சார் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். அடி தாங்க முடியல சார், என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க சார். என் பொண்டாட்டி என்ன ரொம்ப திட்டுறா சார். உன் பொண்டாட்டி எதுக்கு திட்டுறாங்க? காலையில அவ புடவைய துவைக்கிறதுக்கு கரெக்டா உட்காரனா அந்த நேரம் பார்த்து போலீஸ் விசாரணை என்ன கூட்டிட்டு போறாங்க. இதே மாதிரி ஒரு வாரமா நடக்குது சார்.
ஒரு வாரமா அவ புடவையை துவைக்கவே இல்லை. என்னதான் ஸ்டேஷன்ல வச்சு துவைக்கிறாங்களே. நீங்களே சொல்லுங்க சார், நீங்க உங்க சம்சாரத்தோட புடவையை துவைக்கும் போது யாராவது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொலவரி வருமா வராதா? சாரி சார், நீங்களும் ஒரு சம்சாரி, நானும் ஒரு சம்சாரி. அந்த அர்த்தத்துல ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா? சார், நான் ஒரு புள்ள குட்டிக்காரன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எதுவும் இல்லை. அந்த விஷயத்துல நீங்க அப்ரண்டிஸ், வெறும் எல்எல்ஆர் தான். அதனால நான் சொல்ற விஷயத்த கவனமா கொஞ்சம் கேட்டுக்குங்க. நான் ஒரு டிப்ஸ் தரேன். நம்ம பொண்டாட்டிங்க சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நாம நினைச்சதை சாதிச்சுக்கணும் சார். அதனால நீங்களும் கவிதா மேடமும் போய் வேலையை பாரியா. என்ன நம்மள போக சொல்லிட்டு இவரு வேகமா போறாரு. இவருக்கு இவரே சொல்லிக்கிட்டாரா? நாட்டுல பல கேரக்டருங்க இருக்காங்கப்பா. ஐயோ, கம்பீரமா இருந்த என்ன விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு பெண்ட கழட்டிட்டாங்களே. அம்மா, நினைச்சு நினைச்சு குத்துதே. அம்மா அம்மா அம்மா, எங்க குத்துனாங்களோ தெரியலையே. கடிக்க கூட முடியலையே, பல்லெல்லாம் வலிக்குதே. வணக்கம் சார். வாங்க மாதவன்ஜி, உட்காருங்க. அப்புறம் சார், என்ன சார் இது? ஒரே ஒரு வக்கீல் நோட்டீஸை விட்டுட்டு சைலண்டா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கேஸ் டீட்டெயிலை பத்தி பேசுனீங்க. அதை விட முக்கியமா ஃபீஸ் டீட்டெயிலை பத்தியும் பேசுனீங்க. நான் தான் ஒத்துக்கிட்டேனே சார். சார், எனக்கு சுந்தரலிங்க சொத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். வெயிட் பண்ணுங்க மாதவன்ஜி, இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். நம்ம அவசரத்துக்கு எதுவும் நடக்காது. சார், நான் அந்த சங்கர் கிட்ட பேசி பார்த்துட்டேன் சார். என் வைஃப் பேர்ல அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டேன். என்னடா நோட்டீஸ் வந்துச்சான்னு கேட்டா சிரிக்கிறான் சார். சரி, சமரசத்துக்கு வந்து பேசுவான்னு கேட்டா என் லாயர் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி அலட்சியமா பதில் சொல்றான் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த பொறுமை தான் எனக்கு இல்லையே சார். நான் பொறுமையா இருந்தா மொத்த சொத்தை கரைஞ்சு போயிடுமே சார். மாதவன்ஜி, வழக்கமா சில பேரு ஃபீஸ் வந்தா போதும் நமக்கு என்னன்னு சில விஷயங்களை கட்சிக்காரங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் கடவுள் புண்ணியத்துல நல்ல வசதியா தான் இருக்கேன். ஜனங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் லாயர் வேலையை செய்யறேனே தவிர பணத்துக்காக கிடையாது. அதனால நம்ம கேஸ் ஜெயிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன் வீணா டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? சார், நான் வித்தியாசமான வக்கீல். பாதி பேரை கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டேன். எப்படியாவது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசி சமரசம் செஞ்சு வச்சிருவேன். அப்படித்தான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். படுபாவி பசங்க, கல்லூனி மங்கனுங்க, சமரச பேச்சுக்க வரமாட்டானுங்க போல இருக்கே சார். வயிற்றுச்சலா இருக்கு சார். அவனுங்க காலில் போய் நான் விழணும், அப்பதான் ஒத்துப்பானுங்க போல இருக்கு. கடைசி நேரத்துல வக்கீல் ஃபீஸா திரும்ப கொடுங்கன்னா நான் அவங்களை கெஞ்சிற நிலைமைக்கு வந்துருவோம் போல இருக்கு சார். சார், வேணும்னா உங்க ஃபீஸை திருப்பி வாங்கிக்கிங்க, நான் கொடுத்துறேன். சே, அப்படிலாம் இல்லை சார். சட்டப்புட்டுன்னு ஏதாவது பேசி அந்த சொத்தை எனக்கு வாங்கி கொடுக்க பாருங்க சார். எனக்கு மட்டும் என்ன சார் வருஷ கணக்கு அந்த கோர்ட்டு படி ஏறணும்னு ஆசையா? மாதவன்ஜி, கேஸ் டீட்டெயில் எல்லாம் பார்த்தேன். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், 2 சாட்சி, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் தாத்தா உயில் எழுதியிருக்காரு. ராஜா சங்கர் பேரை தெளிவா சொல்லி இருக்கிறதா தகவல். இதுக்கு மேல என்னப்பா கேஸு? மாதவன்ஜி, நீங்க இன்னும் 3 மாசம் பொறுத்துக்கங்களே. அந்த 2வது உயில்ல என்னதான் இருக்குன்னு பாப்போமே. சார், அந்த சங்கர் என்கிட்ட வந்து அந்த 2வது உயில்னு ஒண்ணு இருக்காது, அதை காணாம பண்ணிடுவோன்னு என்ன மிரட்டுறான் சார். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இதுக்கெல்லாம் எப்படி சார் நான் கேரண்டி கொடுக்க முடியும்? என்ன சார் தலைமையில அனல கொட்டுறீங்களே சார். நீங்க யாருகிட்ட சமரசம் பேசுனீங்க? அந்த சங்கர் கிட்ட சார். அவன் சரியான சூடு மண்டக்காரன். அப்ப நீங்க? நானும் தான். என்ன, எனக்கு வாய் கம்மியா பேசும், ஆனா கை அதிகமா பேசும். அதுதான் சார் பிரச்சனையே. ஆமா, அந்த இன்னொரு எம்டி கேரக்டர் யாரு? அவன் பேர் ராஜா சார். என் மச்சான், என் தங்கச்சியோட புருஷன். இப்போ கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் இருக்கு. அந்த ஆள் எப்படி? அவன் ரொம்ப நல்லவன் சார். அப்போ அவர்கிட்ட தானே நம்ம சமரசம் பேசியிருக்கணும். ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு பக்கெட் நெருப்பு, 2 இருக்கிறப்போ நீங்க எதுக்கு சார் நெருப்புல போய் கையை வைக்கிறீங்க? தண்ணியில கை வச்சிருக்கலாம்ல. எனக்கு தோணல சார். அதுக்காகத்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க.
அது உங்க விஷயத்துல சரியா போச்சு. சார் எனக்கு அறிவு இருக்கு சார், அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். குழந்தை மாதிரி பேசாதீங்க மாதவன்ஜி. ஒன்னு செய்யுங்க, அந்த ராஜாவோட ஒரு மீட்டிங் வைங்க, நான் வந்து பேசுறேன். ஆனா அதுக்கு சங்கர் விட மாட்டானே சார். ராஜாவும் சங்கர் இல்லாம வரமாட்டான். 2 பேருமே வரட்டுமே, ஒரு ரவுண்டு பேசி பாப்போம். ஒத்து வரலனா? வருவாங்க, வரலன்னா கேஸ ப்ரொசீட் பண்ணுவோம். சரி சார், ஏற்பாடு பண்றேன். ஒன்னு கோர்ட்டு படிய மிதிக்கிறேன், இல்ல அந்த சங்கரை மிதிக்கிறேன். இது 2த்துல ஏதாவது ஒன்று நிச்சயமா நடக்கும். சங்கர். அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. அண்ணா செக் புக்லலாம் கொஞ்சம் சைன் போடுங்கண்ணே. இதான் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சம்பள செக் வந்துருச்சு, இந்தாங்க. அதை விடுப்பா. சரி, நம்ம இந்த கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுல்ல. இது வரைக்கும் கம்பெனி லாபத்தில் போயிட்டு இருக்கா நஷ்டத்தில் போயிட்டு இருக்கா எனக்கு எதுவுமே தெரியல. அண்ணே நம்ம தான் முன்னாடியே பேசிட்டோமேண்ணே, இந்த கம்பெனிக்காக எதுவும் பெருசாக பண்ண வேணாண்ணே. அதையும் மீறி 4-5 இடத்துல நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன். இன்னும் 2-3 மந்த்ஸில் அது ரைஸ் ஆகிடும். அது கம்பெனிக்கு லாபம் தானே. அது போதும், விடுங்க. இந்தாங்க உங்கள் செக். சரிப்பா, இப்போ நான் இங்கே வந்த விஷயம் முக்கியமான விஷயம். மாதவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதானே? என்னையா நீ? அவன் உன்னை பார்த்து 3-4 டைம் சமரசம் பேச உன்னை பார்க்க வந்திருக்கான். நீ தான் மூஞ்சி கொடுத்து எதுவும் பேசவே இல்லையாமே. என்னடா பேசுறீங்க? சமரசம் பேசணும் சமரசம் பேசணும், என்ன சமரசம் பேசணும்? எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன அவங்ககிட்ட சண்டைக்கு போனோமா இல்லை வம்புக்கு போனோமா இல்லை தாத்தாவை தான் கொண்டோமா? சண்டை போட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுட்ட மாதிரி சமரசம் பேசுனா என்னதான் போய் பேச சொல்றீங்க? என்னமோ அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கானே. அந்த ரேகா விட்டு நோட்டீஸ் வேற அமைச்சிருக்கான். ரேகா விட்டா? ஏன்னா அவளுக்கு சுய அறிவே கிடையாதானே? புருஷன் சொன்னா எதுவுமே வேத வாக்க எடுத்துப்பாளாவ? விடுப்பா, அவனும் லாயரும் இப்ப நம்ம ஆபீசர்னு சொல்லியிருக்காங்க. லாயர் வராரா? கிழிஞ்சது போங்க. ஏன் லாயர் யோசிக்கவே மாட்டாரா? தாத்தா இறக்கும் போது மரண வாக்கு மூலமா சொத்தை நம்ம பேர்ல எழுதி கொடுத்துருக்காரு. சும்மா அந்த கூட்டு வேலை கொடுத்துட்டு சமரசம் பேசணும் அது பேசணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மாதம்னால பொறுக்க முடியல. இந்த சொத்தெல்லாம் வாங்கி நாசம் பண்ண போறான். அதான் அவனோட பிளான். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான். இதெல்லாம் உண்மைன்னு நாம தான் அவனுக்கு புரிய வைக்கணும். அது நம்ம கடமை இல்லையா? ஐயோ, புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை இல்லையா? அவங்ககிட்ட போய் என்னென்ன பேசுவீங்க? இங்க பாருப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இப்ப இங்க வந்தேன். சரிண்ணா, விடுங்க. நீங்க எது பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ இதுவரையும் பேசிதான் எதுவுமே நடக்கலையே. அதனால தானே என்கிட்ட வந்திருக்காங்க. இங்க பாரு, நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருங்கண்ணே, உங்க தலையில நல்லா மிளகா அரைக்க போறாங்க. என்ன? ஹலோ. ஓ, வந்துட்டாங்களா? சரி சரி, அவங்கள மீட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுங்க. குடிக்க ஏதாவது கொடுங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். இங்க பாருப்பா, அவங்க வந்துட்டாங்களாம். நான் பேசிக்கிறேன், நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. வா. என்ன சார், டைம் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசுவோம். வேண்டாமா? தேங்க்ஸ். எல்லாம் அந்த பாழா போன மனுஷனால வந்தது சார். ஒழுங்கா பேத்தி பேர்ல சொத்து எழுதி வச்சிருந்தா இன்னைக்கு நான் நாயா பேயா அலைய வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல சார். இந்த ஆறுலாம் சொர்க்கத்துக்கு போவான்னு நினைக்கிறீங்க? சத்தியமா போக மாட்டான் சார், நரகத்துக்கு தான் போவான். அவங்க இருக்க எண்ணெய் சட்டியில அவரை வருன்னு வறுத்து வெளியே போர்ட்ல டுடே சுந்தர்லிங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஆடாத ஆட்டம் ஆடினா சார். என்ன மாதவன்ஜி, அவர் சொத்து வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அவரையே திட்டுறீங்க. என்னப்பா நியாயம் இது? ஓ, ஒன்னும் திட்டல சார். சாகுற வரைக்கும் நல்ல மனுஷனா வாழல, செத்த பிறகும் வாழல. அதான் வயிற்றுச்சல்ல பேசுறேன். சரி சரி, சங்கரோடையும் ராஜாவோடையும் நான் பேசுறேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நமக்கு காரியம் தான் முக்கியம். சரியா சார்? நான் எதுவுமே பேசல. நான் எதாவது பேசினேன் ஏன்னு கேளுங்க சார். சரி. மாதவா, பாப்பா வாங்க. லாயர் சார், என் பேர் ராஜா, இவர் சங்கர். ஹலோ. ஹலோ சார், ஐ எம் அஸ்வின் சர்மா. அப்புறம் மாதவா, எப்படி இருக்க? வா, உள்ள போய் பேசலாம். ஏய், நான் ஒன்றும் இங்கே உறவு கொண்டாடுறதுக்காக வரல. முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன். எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசு. சரி, ரேகாவோட மனசை எப்படியோ கரைச்சி அவளையும் நோட்டீஸ் விட அமிச்சிட்ட. எதுக்குப்பா இந்த அவசரம்? இன்னும் 3 மாசம் பொறுத்து இருந்தா சொத்து தானா உன் கைக்கு வந்துட போகுது. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏண்டா, அன்னைக்கு உன் ஆஃபீஸ்க்கு உன்னை பார்க்க வரும்போது என்ன கேவலமா நடத்துனிய. இப்போ என் வக்கீலோட வந்திருக்கேன்டா. எங்கடா ஓடி ஒளிவ? மாதவன்ஜி சார்,
உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும் சார். நான் கொஞ்சம் பேசுறேன் சார். அவன் அப்படிதான் சார் வரணும் பேசிட்டு இருப்பான். நீங்க சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? மிஸ்டர் ராஜா, என்ன பிரச்சனை, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உங்களுக்கு சொல்ல தேவை. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏண்டா அன்னைக்கு பெரிய பிஸ்ஸா மாதிரி என் ஆபீஸ் வந்துட்டு 2வது வீல வரவே விட மாட்டேன், அதை நான் அழிச்சிருவேன்னு சொன்னியே. இப்போ என் வக்கீலோட வந்திருக்கேன். நீ சரியான ஆம்பளை ஆகி இருந்தா என் வக்கீல் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றா பாக்கலாம்.